அதிகாலை தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம திரைவிமர்சனத்தில் பார்க்க போற படம் வந்து அங்கீகாரம். கிரிக்கெட் நம்ம நேஷனல் கேம். நம்ம நாட்டுக்கு நேஷனல் கேம்னு ஒன்று இல்லவே இல்லை சார். ட்ரைனிங் வர பசங்க எல்லாம் மேக்ஸிமம் கஷ்டப்பட்ட ஃபேமிலில தான் வருவாங்க. நமக்கான தேவை அங்கீகாரம் வெறும் திறமை இருந்தா மட்டும் கிடைச்சிடாது நைனா. தனக்கான அடையாளம் வேணும், தன் வாழ்க்கை சூழல் மாற வேண்டும் என்று ஒரு குப்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் வந்து விளையாட்டு வீரனாக மாறக்கூடிய எல்லா முயற்சிகளையும் பண்றாரு. அந்த முயற்சிகள் என்ன ஆச்சு அப்படின்றது இந்த படத்துடைய ஒன்லைனாக இருக்கப்படுது. அதாவது அந்த முயற்சிகளுக்கான வடிகாலை நீதியை சட்டம் மூலம் பெற முடியுமான்ற ஒரு போராட்டத்தை அவர் நடத்துறாரு. கிட்டத்தட்ட ஒரு அரசுக்கு எதிராக காமன்வெல்த் என்ற விளையாட்டு அமைப்புக்கு எதிராக அவர் கேஸ் போட்டு ஜெயிக்க முடியுமா அப்படின்னு போராடுறாரு ஹீரோ கேஜேஆர். அதுக்கான சூழல் என்ன, அதுக்கான காரணம் என்னங்கிறத நம்ம டீட்டெயிலா பார்க்க வேண்டியிருக்கு. எப்படின்னா, அவருக்கு ஒரு அம்மா ஒரு தங்கை வந்து வழக்கறிஞா படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அம்மா வந்து தூய்மை பணியாளராக இருப்பாங்க. ஹீரோ வந்து எப்படியாவது இந்த விளையாட்டுல, அதாவது அத்லெட் போட்டியில அந்த ஓட்டப்பந்தயத்துல பெரிய அளவுல ஜெயிச்சு நம்ம நேஷனல் லெவல்ல இன்டர்நேஷனல் லெவல்ல போய் அங்கேயே வெற்றி பெற்று தன்னுடைய வாழ்க்கையை மாத்திரம் குடும்ப வறுமையை தீக்கணும் அப்படின்ற ஒரு நிலைமையில் இருக்காரு. அதாவது அவருடைய திறமையின்மை வந்து அந்த விளையாட்டுல அவர் வெல்வதற்கான சாத்தியங்களை குறைக்குது அப்படின்னா அது பரவாயில்ல, அவர் திறமையை வளர்த்துட்டு ஜெயிச்சிடலாம். ஆனா திறமை இருக்கு, என்னுடைய அடையாளம், என்னுடைய ஏழ்மை, என்னுடைய வறுமை, என்னுடைய தோற்றம், என்னுடைய பிறந்த இடம் மட்டுமே நான் சாதிப்பதற்கு தடையாக இருக்கு அப்படின்னா அப்ப பிரச்சனை அவர்கிட்ட இல்லையா, அந்த சமூகம் மீதும் அந்த அதிகாரிகள் மீதும் அந்த அதிகார வர்க்கம் மீதும் தான் இருக்கிறது அப்படின்ற கேள்வி வந்து படம் ரொம்ப அற்புதமா எழுப்பியிருக்கு. அதனால ஒரு கட்டத்துல வந்து இவர் இந்த அமைப்பை எதிர்த்து கோர்ட்டுக்கு போறார். அதாவது கடைக்கோடி மனிதனின் கடைசி நம்பிக்கை நீதிமன்றம் இல்லையா, அங்க போய் இவருக்கு வெற்றி கிடைத்ததா இல்லையா அப்படின்பதுதான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய தயாரிப்பாளர் தான் இந்த படத்துடைய கதாநாயகர் கேஜேஆர். நிச்சயமாக அவர் ஒரு விஷயத்துல பயங்கரமா பாராட்டு. என்னன்னா, ஒரு கதாபாத்திரத்தை நம்ம ஏற்கனா அந்த கதாபாத்திரத்துக்கு மனதளவுல தயாராகிறது ஒரு வகை, உடல் அளவு தயாராகிறது இன்னொரு வகை. இந்த படத்துல உடல் அளவுல அப்படி ஒரு அற்புதமான எஃபெக்ட போட்டிருக்காரு. உடம்புல எல்லாம் கட்ஸ் எல்லாம் அப்படி பயங்கரமா அங்கங்க இருக்குது. அந்த அளவுக்கு தன்னை வருத்தி அருமையான உழைப்பை கொடுத்திருக்காரு. அவரு ஓடும் போதும் சரி, அவருடைய உழைப்பு வந்து அவ்வளவு நேச்சுரா இருந்துச்சு. அந்த உழைப்புக்கு முதல்ல பாராட்டுகள். நடிகராக இது அவருக்கு முதல் படம் தான் நினைக்கிறேன். அதனால இன்னும் அடுத்தடுத்த படங்கள்ல இந்த படத்துல இருக்கக்கூடிய குறைகள் எல்லாம் சரி பண்ணிப்பாரு அப்படின்னு நம்ம வந்து நம்புவோமாக. சத்யா கேரக்டர்ல வரக்கூடிய ஒரு லேடி வந்து ஒரு பொண்ணு வந்து சக பந்தயத்தில் இருக்கக்கூடிய அவருடைய நடிப்பு ரொம்ப இயல்பா இருந்துச்சு. விஜய் வெங்கடேஷோடைய நடிப்பு பிரமாதமா அமைஞ்சது. ரங்கராஜ பாண்டி 2-3 சீன்லாம் வர்றாரு, கொடுத்த வேலைக்கு குறைவில்லாம நடிச்சுட்டு போயிருந்தாரு. எல்லோருடைய பங்களிப்பும் படத்துல வந்து இயல்பா ஓரளவு இருந்துச்சு. ஒரே ஒரு குறையா நமக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அந்த மொழி வடசென்னை மொழியை வந்து பயன்படுத்தி இருக்கலாம். ஏன்னா அந்த குப்பத்துல இருந்து அவங்க பேசும்போது அந்த மக்களோட மொழி இருந்தா தான் நம்ம அவங்களோட கனெக்ட் ஆக முடியும். அந்த மொழி இல்லாம அவங்க நார்மல் மொழியில பேசினதா அவங்களோட கனெக்ட் ஆகாத ஒரு சூழல் இருந்துச்சு. இப்போ ஒரு கேள்வி வரலாம், ஏன் குப்பத்தில் இருக்கவங்க நார்மல் மொழி பேசக்கூடாதா அப்படின்ட்டு. அப்படி கிடையாது. ஒரு நிலப்பரப்பை காட்டுறோம் அப்படின்னா அந்த நிலப்பரப்பை சார்ந்த மொழி பேசும்போது நமக்குள்ள கனெக்ட் ஆகும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம சொல்லிக்கிறோம். ஒளிப்பதிவாளர் விஸ்வநாத் அவருடைய ஒளிப்பதிவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஒளிப்பதிவு வந்து கொடுத்திருந்தாப்புல. அந்த கிரவுண்டில் இருக்கக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும், நைட்டில் வரக்கூடிய சில ஒரு சண்டை காட்சியெல்லாம் ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. வேற நீதிமன்ற காட்சிகள், ஏன்னா ஒரே குறிப்பிட்ட இடத்துல கதை நடக்குது, அந்த இடத்துல கூட ஒரு வித்தியாசமான பிரேமிங் வச்சு ஆட்களை வித்தியாசமாக நிற்க வச்சு நல்ல ஒரு ஒளிப்பதிவு கொடுத்திருந்தாரு. ஜிப்ரானுடைய மியூசிக்ல நிஜமாவே பாடல்களும் சரி, பின்னணி இசையும் சரி, இந்த படத்துல இருக்க அந்த கதையோட ஆழத்தை உணர்ந்து அவர் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து போயிருக்காரு அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து சொல்ல முடியும். தென்பாதி அண்ணா அந்த படத்தோட இயக்குனர் ரொம்ப நேர்மையா இந்த சமூகத்தின், நம்ம இந்திய சமூகத்தோட குறுக்கு வெட்டு தோற்றத்தை வந்து ரொம்ப அழகா தோலுரிச்சு காமிச்சிருக்காரு. ஆனா முதல்ல சொன்ன மாதிரி தான், ஒருத்தன் சாதிப்பதற்கு தடையா அவனோட திறமை இருக்கலாம், திறமையின்மை கூட இருக்கலாம். ஆனா திறமை இருந்தும் சாதிப்புக்கு தடையா ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த தடை நிச்சயமாக உடைக்கப்பட வேண்டும். அதுதான் அந்த சமூகத்துக்கு நல்லது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தையும் சரி, கிரிக்கெட்டுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட்டை ஏன் இந்த அத்லெட் போட்டி கொடுக்கல, ஒலிம்பிக் ஏன் கொடுக்கல அப்படின்ற கேள்வி வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா சைக்காலஜிக்கலா நீங்க கிரிக்கெட் ரசிகர்களை தயார்படுத்துறீங்க, அதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயமும் ரொம்ப நியாயமாப்பட்டது. கொஞ்சம் படத்தை 2 மணி நேரம் 20 நிமிடம் இருக்குன்னு ஒரு 10 நிமிடம் 15 நிமிடத்தை குறைத்திருக்கலாம். சில விஷயத்தை இன்னும் கொஞ்சம் எமோஷனல் கனெக்டிங் கொடுத்துருக்கலாம். ரொம்ப லென்த்தா போகக்கூடிய கிளைமேக்ஸ் இன்னும் கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் அப்படிங்கிறத நமக்கு ஒரு குறையா தெரிஞ்சுது. சில குறைகள் இருந்தாலும் கூட நிறைய விஷயம் வந்து ஸ்டேட்மெண்டா இருந்துச்சு, காட்சிகளா திரைக்கதையே எலிவேட் ஆகல அப்படின்ற ஒரு குறை இருந்தாலும் கூட நிச்சயமா அந்த படம் வந்து பேசப்பட வேண்டிய படம், பார்க்கப்பட வேண்டிய படம் அங்கீகாரம். நீங்க தியேட்டர்ல போய் பாருங்க. நன்றி, வணக்கம்.